ஹலோ, சொல்லுங்க பவித்ரா. கண்டிப்பா மீட் பண்ணலாம். எங்க? சிவன் பார்க்லையா? 12 o'clock. சரி, ஃபைன், ஓகே. நான் ஒரு 11:45 இல்லை 11:50 வந்துடுறேன். ஓகே, சரி, பாய். என்னடி தொல்லை பண்ணி முதல்ல உட்காரு பொண்ணி. இங்க பாரு, சாப்பிடாம எந்த உடம்ப கெடுத்துக்காத. ஆமா, ஐயாவும் அம்மாவும் ஏன் சாப்பிட வரல? அவங்க டிஃபன் வேணா நேரா லஞ்சே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டேன். ஒரு நாள் தானே. நான் இப்பதான் ஓட்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். சரி, நீ உட்காரு சாப்பிட. சந்துரு வந்துட்டோம். அவன் வர்றபடி வரட்டும் பொண்ணி, நீ முதல்ல உட்காரு சாப்பிட. நீ சொன்னா கேட்க மாட்டியே. பசங்க எல்லாம் சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? முதல்ல நீ சாப்பிடு, அவன் வந்தோடனே சாப்பிடுவான். மா, ஹேய், சந்துரு வந்துட்டான் பாரு. சரி, இத அவன் சாப்பிடட்டும். ஐயோ, நான் சொல்றத கேளு. கூட்டிட்டு வருவான். சொன்னா கேளு. உட்காரு. ஏய், எப்ப என்னடா? பார்த்தாலும் டெய்லி காலையில லேட்டா தின்னு இதே பண்ணிட்டு இருக்க நீ. அப்புறம் அல்சர் வந்துருச்சுன்னா யார் உன்னை பாத்துப்பா? நீ முதல்ல சாப்பிடு. டேய் சந்துரு, இன்னைக்கு முட்டுக்காடு வரைக்கும் போயிட்டு வந்தியா? ஆமா. என்னடா, பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியதானே? அப்படி போனா உடனே வீட்டுக்கு வந்துடலாம்ல. அம்மா, டெய்லி ஏர்லி மார்னிங் சைக்கிளிங் பண்ற கிக்கே தனிமா. என்ன கிக்கா? ஆமா. என்ன கிக்கோ போ. உனக்கெல்லாம் அது எங்க புரிய போகுது? ஆமா, நீ சைக்கிள் ஓட்டுவேல, பெசா ஒண்ணு பண்ணு. நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் ஜோடி போட்டுட்டு சைக்கிள்ல டெய்லியும் காலையில எங்கேயாவது போலாம். எப்படி இருக்கும்? தினம் இந்த கிச்சனு, காய்கறி, வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், எப்ப பார்த்தாலும் இது கூடயே தான் கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்க. நான் உன் கூட சைக்கிள்ல வந்துட்டா இங்க யாரடா உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னமா நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்க? சரியான மக்கு பொண்ணிமா நீ. இப்பெல்லாம் அண்ணன் போடுற அன்னலட்சுமியா நிறைய ஆப் வந்துருச்சுமா போன்ல. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை அழகா ஆர்டர் பண்ணி தரேன். அவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்துருவான். லேடிஸ் சமைச்சுதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடணுன்ற எண்ணம் எல்லாம் எப்பவோ போயிடுச்சுமா. அது சரி. கோல்டம்மா, நீங்க தானே அம்மாவுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தீங்க? ஆமா சந்துரு, நான் தான் ஏன் கையாலேயே பொன்னிக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் அம்மாவோட வாங்க. நீங்க, அம்மா, நானு 3 பேரும் ஜாலியா ஏர்லி மார்னிங் சைக்கிள்ல போறோம். செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். டேய், உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுடா. இப்படி வெயில்ல போயிட்டு வந்து உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கா? அம்மா, இப்பெல்லாம் லேடிஸ் போறதுக்குன்னே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலயும் ஃப்ளாரசன்ட் ஆரஞ்சு கலர்ல நீ ட்ரெஸ் போட்டு வந்தேன்னா சூப்பரா இருக்கும். நீங்க 2 பேரும் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் காஸ்டியூமை போட்டுட்டு டெய்லி என் கூட சைக்கிளிங் வந்தீங்கன்னா, நிஜமா தான் சொல்றேன், உங்க 2 பேரையும் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் விமென்ஸ் ட்ரெஸ்ல பார்த்தா செம்மையா இருப்பீங்க. ஏன்டா இப்படி இவ்ளோ வேர்த்து கொட்டி இருக்க? பக்கத்துல வர முதல்ல இந்த Dress எல்லாம் கழட்டிட்டு குளிச்சிட்டு வா போ. என்னம்மா எவ்வளவு ஃபீலிங்ஸோட சொல்றேன். அப்பா மேல தான் இருக்காரு, வந்துருவாரு. என்னது, அப்பா மேல இருக்காரா? இன்னைக்கு சண்டேங்கறத மறந்துட்டேனே. ரூல்ஸ் ராமானுஜம் கீழே வந்தா அவ்வளவுதான். சந்துரு எஸ்கேப். நல்ல பிள்ளைங்க. சாப்பிடு. சட்னி போடவா? இதுவே போதும். சரி. பவித்ரா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே? ஆமா சந்துரு, அது வந்து என்ன பவித்ரா, இவனை நம்பி எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சந்துரு, உனக்கே தெரியும் நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன்னு. டாக்டர் சொன்னாங்க பவித்ரா. ஆனா இந்த விஷயம் இன்னும் வேற யாருக்கும் தெரியாது. இன்னும் எவ்வளவு நாள் இதை மறைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா சந்துரு, ஆனா அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாரு. அவருக்கு இவ்வளவு நாள் நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கிறது கூட தெரியாது. பவித்ரா, லவ் பண்ற விஷயத்தாவது அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிற மாதிரி எங்க பேரண்ட்ஸ் கிடையாது சந்துரு. அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். என்ன பவித்ரா, நீங்க இதை பத்தி சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அன்னைக்கு கூட உங்க அப்பா உங்ககிட்ட யாரையும் லவ் பண்ணா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னாரு. ஆமா சந்துரு, ஆனா என்னோட விஷயத்துல
நான் அவங்க கிட்ட அவரை பத்தி சொல்லாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு, அவரு ரொம்ப பெரிய இடத்து பையன். பணம், அந்தஸ்துன்னு அவங்க குடும்பமே எல்லாம் ரொம்ப பெருசு. என்னோட ஃபேமிலிக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சந்துரு. என் வீட்டுல போய் இப்படி ஒருத்தரை நான் லவ் பண்றேன்னு சொன்னா உனக்கு என்ன பைத்தியம் மாடின்னு சிரிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, மறந்துடுன்னு சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தானே. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு அவர் ஏன் லவ் பண்ணீங்க? இல்ல சந்துரு, முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் லவ் பண்ணது ஒரு சாதாரண ஐடி அனலிஸ்ட் தான். எங்க கம்பெனிக்கும் அவர் கம்பெனிக்கும் ஒரு டைப் இருக்கு. எங்க கம்பெனி ஐடி விங்கோட ஹெட் நான். அப்ப அடிக்கடி அவரை மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அப்படியே வந்த லவ் தான் என்னோடது. ஓகே, அப்ப அவர் யாருன்னு எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரீசெண்டா தான் சந்துரு, ஒரு 3 months இருக்கும். அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுமே அவர்கிட்ட போய் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனா அவரு என்னை சமாதானப்படுத்தி அவரோட அம்மா அப்பாவை பத்திலாம் என்கிட்ட சொன்னப்போ எனக்கும் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. ஆக அவரை முழுசா அப்படியே நம்பிட்டீங்க அதானே? ஆமா சந்துரு. ஆனா என்னோட நம்பிக்கைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காப்பாத்திட்டு தான் இருந்தாரு. ஆனா என்னைக்கு நான் கன்சீவ் ஆன விஷயத்தை அவர்கிட்ட சொன்னனோ அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது சந்துரு. ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு சந்துரு. புரியலையே பவித்ரா, நீங்க கன்சீவ் ஆன விஷயத்த சொன்னதும் அவர் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. சொன்னதும் ஷாக் ஆனாரு. அப்புறம் சமாதானமாகி அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா இப்ப திடீர்னு இப்பவே குழந்தை கல்யாணம் செட்டில் ஆகிற வயசு இல்லை நமக்கு. நானும் கரியர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னென்னவோ சொன்னாரு சந்துரு. எல்லாரும் மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. சரி, ஓகே. அவரை உங்க அம்மா அப்பா பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க சந்துரு. அவர் எங்க வீட்டுக்கு கூட வந்திருக்காரு. அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ சின்ன சின்ன பண உதவி கூட பண்ணிருக்காரு. பவித்ரா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் தப்பான ஆள் மாதிரிலாம் எதுவும் தெரியல. எனக்கு என்னமோ அவரும் உங்களை மாதிரி ஏதாவது சூழ்நிலையினால மாட்டியிருக்கலாம். இல்ல இந்த விஷயத்த கேட்டதும் ஒரு அதிர்ச்சி இருக்கும். அந்த அதிர்ச்சியில என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல கூட அவர் இருக்கலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சந்துரு. ஆனா எத்தனை நாளைக்கு நான் இதை மறைச்சு வைக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு புரியுது பவித்ரா. சரி, நீங்க அவர் யாரு என்னன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. என் சைடில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சந்துரு, அது வந்து ஏன் தயங்குறீங்க? அவரை டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. சந்துரு, அட தயங்காம கொடுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ சூர்யா. சொல்லுங்க. ஹே, எங்க இருக்க பவித்ரா? நான் என் ஃப்ரெண்டு கூட பார்க்ல இருக்கேன். நீங்க? நான் பெங்களூர்ல தான் பவி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்காக தான் இப்போ கால் பண்ணேன். என்ன அது? வந்து நம்மளோட ஃபியூச்சர் விஷயமா தான். ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னதுங்க? நான் அதை நேர்ல வந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ சீக்கிரம் வந்துருங்க. உங்களுக்காக நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். ஓகே பவி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்ததுக்கு அப்புறம் மீதியை பேசிக்கலாம். சரி சரி, ஓகே, நான் வைக்கிறேன். சரி பவி.
நான் ஃபாரின் போறத பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ என்ன பவித்ரா உங்காளா? உங்களுக்கு எப்படி தெரியும் சந்துரு? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன சொன்னாரு? ஆ, ஏதோ குட் நியூஸ், நம்ம ஃபியூச்சரை பத்தி தான் நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், சிம்பிள், மேட்டர் சால்வ். இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம், பிபி பிபி டுண்டும் தானே? என்னங்க வெக்கலாம் படுறீங்க? ஐயோ சந்துரு ப்ளீஸ். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thanks. ஓகேவா? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. சரி, இப்போவாது அவர் யாருன்னு சொல்லாமே. ஆ, அவர் நேர்ல வரட்டும், நானே உங்களை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனா அவரை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்? ஏன்னா அவர் பார்க்க உங்க சாயல்லே இருப்பாருங்க. அவரோட ஹைட்டு, வெயிட், பர்சனாலிட்டி எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஆ? அப்படியா? சரி, அவரை எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. போட்டோ ஏதாவது இருந்தா காட்டுங்களேன். ஆ இருங்க. சீக்கிரம் எடுங்க. அட காட்டுங்க, நான் பாக்குறேன். ஆ, ஏங்க, என்ன மாதிரி இருப்பாருன்னு வேற சொல்றீங்க? காட்டுங்க. நோ, காட்ட மாட்டேன். நீங்க அவரை நேர்லயே பாத்துக்கோங்க. ஏங்க பவித்ரா, பவித்ரா நில்லுங்க. பவித்ரா ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்க காட்டிட்டு சந்துரு. போங்க. இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல. ஏய் பிரியா, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அப்படியே உட்கார கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கை கால் முகம் கழுவிட்டு யூனிஃபார்ம் கொஞ்ச மாத்திட்டு வா. நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏய் என்னடா குட்டி இவ்வளோ டென்ஷனா இருக்க? டெய்லி வரும்போது இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஜாலியா வருவ. ஆமா, இங்க ஜாலி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஆச்சுன்னு சொல்லு. இத தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. ஏய் பிரியா, என்னாச்சு? ஏன் க்ளவுஸ் தூக்கி போட்ட? க்ளோஸ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். ஏய் என்னாச்சு? ரொம்ப ஸ்பெஷலா வேணும்னு கடை கடையா தேடி அலைஞ்சு வாங்கின, இப்படி தூக்கி எறிகிற. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. நானே அப்செட்ல இருக்கேன். பேசாம இருங்க. பிரியா, ஏய் அண்ணன் அன்னிக்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன இதெல்லாம்? உன் பிள்ளைய நீயே சமாதானப்படுத்து. வா. போ. என்ன என் செல்லக்குட்டி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கு? நான் வீக்கா இருக்கேனாமா? நான் பாக்ஸிங்கே லாக்கி கிடையாதா? நீ வீக்கா இருக்கியா அப்படின்னு யார் சொன்னா? நீ தான் செம ஸ்ட்ராங்கா இருக்கியே. அப்புறம் என்ன? நான் ஸ்ட்ராங் இல்லையா? நான் தோத்துக்கிட்டே இருக்கேனா? நான் காம்படிஷன் போனாலும் தோத்துட்டு தான் வருவேனா? நான்லாம் கொக்கோ, பேட்மிண்டன் மாதிரி கேர்ள்ஸ் விளையாடுற விளையாட்டு தான் விளையாடணுமா? என் பாக்ஸிங் கோச் சொன்னாங்க. நீ தோத்துட்டே இருந்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? நான் இவ்ளோ நாள் கபடியில இருந்துட்டு இப்பதான் பாக்ஸிங் வந்திருக்கேன். அவங்களாம் பாக்ஸிங்லயே இருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அதுக்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படிமா நான் சாம்பியன் ஆவேன்? அவங்க என்ன சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா? எனக்கு அவமானமா போச்சு. என்ன பிரியா இது? சிரிச்சவங்களுக்குலாம் பாக்ஸிங் தெரியுமா? சொல்லு. இல்லம்மா. சிரிக்கிறவங்கள பார்த்தெல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு சிரிச்சவங்க தானே அன்னைக்கு நீ கபடியில சாம்பியன்ஷிப் வாங்கும்போது கை தட்டினாங்க. ஆமாம்மா. இங்க பாரு, வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியும், கை தட்ட மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதுல உள்ள கஷ்டம் என்னன்னு தெரியும். அதோட தீவிரத்தன்மை புரியும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஸ்டேஜுக்கு வர முடியலையேங்கிற ஆதங்கத்துல தான் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நீ ரிங்ல ஏறி ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்க சிரிச்சாலும் நீ கவலைப்படக்கூடாது. அதே நேரம் அவங்க கைத்தட்டலுக்கும் மயங்கிடக்கூடாது. ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அதுல எப்படி ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். அவ்வளவுதான். இத பண்ணிட்டா போதும், நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இப்பதான் என்ன செலக்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? சரி, அம்மா வந்து உன் பிரின்சிபால் கிட்ட பேசுறேன். அவங்க கண்டிப்பா திரும்ப உன்ன பாக்ஸிங்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இப்ப முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. மா, நான் மட்டும் அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல செலக்ட் ஆகலனா அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏய், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஸ்கூலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா உன்னை செலக்ட் பண்ணுவாங்க.
அம்மா மேல நம்பிக்கை வை. ம்? சரி போ. அவ இந்த பாக்ஸிங் போறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. பொம்பளை புள்ளைக்கு முகத்துல கிகத்துல அடிபட்டா நல்லாவா இருக்கும்? அவளை வேற விளையாட்டுலயே சேர்த்து விடு பொண்ணே. அண்ணி, இது நம்ம கால மாதிரிலாம் கிடையாது. நாம விரும்புறதையெல்லாம் அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சோம்னா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. அவங்க எதை விரும்புறாங்களோ அதை செஞ்சா மட்டும்தான் ஜெயிப்பாங்க. நாம விருப்பப்படுறோங்கிறதுக்காக அவங்கள ஏதாவது பண்ண சொன்னா அவங்களால அதுல ஜெயிக்க முடியாது அண்ணி. அது மட்டும் இல்ல, நம்ம பிரியாக்கு பாக்ஸிங்ல விருப்பம் இல்லாமையா டெய்லி கிரவுண்ட்ல போய் நிக்கிறா? எத்தனை அடி வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எவ்வளவு காயம் பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவ பாக்ஸிங் நேசிக்கிறா. அவ ஜெயிப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல பொண்ணி, நான் எதுக்காக சொல்ல வர? செல்லம், பொன்னி கரெக்டாக தான் சொல்கிறான். நீ இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. பிரியா விரும்பினதே பண்ணட்டும். பொன்னி, நீ என்ன பண்ணுறனா, நீ சொன்ன மாதிரி அவங்க பிரின்சிபலை பார்த்து பேசு, எல்லாமே சரியாயிடும். ம், சரிங்கண்ணே. சரிங்க நீ, நான் போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க. சரிம்மா, போய் வேலையை பாரு. என்னாச்சு சார்? பிளான் ஓகே, பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலான்னு தோணுது. ஆ சரி, இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க. சார், நம்ம கட்ட போகிற பில்டிங்கோட சைஸ் ரொம்ப பெருசு, பட் அதோட பில்லரோட சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியாது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். பில்லரோட சைஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் லிஃப்ட், அது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இந்த தேவை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். அண்டு இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் ஸ்பேசஸ் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்கும். அது என்னோட ஒப்பீனியன். அதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஒரு டே கேர் சென்டர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸோட ரெப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பெரிய ஏரியாவை ஓப்பன் பண்ணலாங்கிறது தான் சார் என்னோட ஒப்பீனியன். சார், இது எல்லாமே மாடர்ன் எத்திக்ஸ். இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பிளான் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த பிளானில் இருந்தால் அது ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும்னு என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் சார். ஓ, குட் ஐடியா, கிரேட். விவேக், ஆனந்த் சொல்கிறது நல்ல ஐடியாவாக தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், எனக்கு என்னதெல்லாம் சரிப்பட்டு வரும் தோணல சார். வேலைக்கு வரணுங்க வேலையை பார்க்கணும். அதை விட்டு இன்டர் கேம் எல்லாம் கட்டி கொடுத்து வேலை பார்க்க சொன்னா நம்ம ஆளுங்க 24 hours வேலை பார்க்காம அங்கே விளையாடிட்டே இருக்கும் சார். சார், அப்படியெல்லாம் இல்லை சார். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை ஹாப்பியாக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வீட்டில் எந்த டென்ஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளோட வேலையும் சீக்கிரமாக நடக்கும். ஆமாம் விவேக், அவர் சொல்கிறதுலையும் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஓகே ஆனந்த், இதை பற்றி நம்ம அடுத்த மீட்டிங்கில் டீட்டெயிலாக பேசுவோம். இவரை மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நம்ம கூட இருக்கிறது நல்லது தான். இவரை நம்ம சைட்டோட சூப்பர்வைசர் இன்ஜினியராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சரி சார், ஷூர் சார். இப்படி போனா இவன் போஸோட மைண்ட்ல இடம் பிடிச்சிடுவானோ? தேங்க்யூ சார். ஓகே ஆனந்த், நீங்கள் நாளையிலிருந்து ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு போங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் பார்த்துக்கலாம். ஷூர் சார், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஆனந்த். சொல்லுங்கள் சார். நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி செந்தில் சொன்னான். நீங்கள் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இனிமே அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே சார். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், மற்ற விஷயத்தை ஜிஎம் சொல்லுவார். ஓகே சார்.
விவேக் செந்தில கூப்பிடுங்க. யா சார். செந்தில் சார், சேர்மன் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார் வர்றாங்க. மே கம் இன் சார். எஸ் கம் இன். சார் ஆனந்துக்கு சார் அப்பாயின்மெண்ட் போட்டுருவாரு. அவருக்கு 1 month சேலரி கொடுத்துருங்க. சரிங்க சார். அது சொல்ல தான் கூப்பிட்டேன். போய் கொடுத்துருங்க. ஓகே சார். விவேக் அவர் பேசும்போது நம்ம கம்பெனின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஓகே விவேக், அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க. சேலரி ஒரு 1 lakh கொடுத்துருங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆனால் வந்த உடனே அட்வான்ஸ் சேலரி கொடுத்தா அந்த ஆளு திருப்பியும் குடிச்சு ஆஃபீஸில் வரப்போல இருக்கே. விவேக் அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவரே சொல்கிறார்ல, நம்புவோம். நம்பிக்கையை வீண் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது இல்லை சார், அவரை பார்த்தா திருட்டு நாள் மாதிரி தெரியல. விவேக் சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் ஒரு ஆளுக்கு நெருக்கடி கொடுக்குது. நாம் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். திருந்துறாரான்னு பார்ப்போம். அப்படியும் திருந்தலாம் வேலையை விட்டு தூக்கிடுவோம். சிம்பிள். அவருக்கு பாவம் 2 பொண்ணு கல்யாண வயசில் இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு பணத்தை கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செந்தில் தான். போஸோட இறக்க குணத்தை வச்சு கச்சிதமாக காய நிகர்த்துறேன். ஒன்று நான் அப்புறமா வச்சுக்கிறா. விவேக் என்ன யோசிக்கிறீங்க?